ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போவது முருங்கை இலை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சூப்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இந்த மாதிரி முருங்கை தலையை உருவி போட்டுக்குங்க குக்கரில். உருவி போட்டுட்டு அதை கழுவிக்கலாம். கழுவி இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இஞ்சியை சீவி எடுத்துக்குங்க. பூண்டு தொளிச்சு வச்சுக்குங்க. ஒரு 4 பூண்டு இருந்தால் போதும். ஒரு 4 சின்ன வெங்காயம், அதையும் தொளிச்சு உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு சின்ன வெங்காயத்தையுமே உள்ளே போட்டுட்டு இஞ்சி பூண்டை நல்லா இந்த மாதிரி பூண்டு தட்டுற கல்லில் தட்டி உள்ளே போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த சாறு உள்ளே இறங்கு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம் போட்டு இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. பாருங்க, மூடி வச்சாச்சு. ரெண்டு விசில் விட்டால் போதும். இதுக்கு விசில் அடங்கினதுக்கப்புறம் நீக்கி பாருங்கள். இப்போ உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் இப்படியே எடுத்து குடிச்சிக்கிறனா குடிச்சிக்கலாம். ஆனால் குழந்தைங்க அப்படியே குடிக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த தலையெல்லாம் எடுத்து மிக்சியில் அரைச்சி அது கூட கலக்கிட்டிங்கன்னா நல்லா குடிச்சுக்குவாங்க. இந்த சூப் குடிக்கிறதுனால சளி இருக்கிறவங்க, தொண்டை வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சூப்பை குடித்தா ஓரளவுக்கு ரெடியாகும். அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்குறாங்க குழந்தைக்கு அப்படிங்கும்போது இந்த சூப் குடிச்சிங்கன்னா தாய்ப்பால் அதிகமாகும். அதுக்கப்புறம் முடி கொட்டுறது அதிகமாக கொட்டிகிட்ருக்கு அப்படின்னா இது குடித்தா தொடர்ச்சியாக ஒரு 20 நாள் 25 நாள் குடிச்சிங்கன்னா முடி கொட்டுவது கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் வேறு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.